இஎல்ஐ ஊக்கத்தொகை திட்டம் மூலம் முதன்முறை பணியில் சேர்வோருக்கு ரூபாய் 15,000 மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். இஎல்ஐ ஊக்கத்தொகை திட்டம் மூலம் முதன்முறை பணியில் சேர்வோருக்கு ரூபாய் 15,000 மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், மத்திய அமைச்சரவையின் இந்த ஒப்புதல் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது புதிதாக வேலையில் சேருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், முதல் முறை பணியில் சேருவோருக்கு 15,000 வரை ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை எனும் திட்டத்திற்கு தான் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. கடந்த ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக மீண்டும் பதவியேற்ற பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதாவது பிஎம் பேக்கேஜ் என்கிற ஒரு திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கான இந்த திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதன்படி இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ரூபாய் 15,000 வரை 2 தவணைகளாக ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நாட்டில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ரூபாய் 99,446 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. 2 ஆண்டுகளில் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை உருவாக்கப்பட்ட வேலைகளுக்கு இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் பயன்பெறுவார்கள். அதாவது இப்போ நாம் முதன்முறையாக ஒரு நிறுவனத்தில் பணிக்கு சேருகிறோம் என்றால் அந்த முதல் மாதம் அரசின் சார்பில் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அதை 2 தவணைகளாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15,000 என்று நிச்சயிக்கப்பட்டது என்று கூற முடியாது. ஒவ்வொருத்தருடைய அந்த வேலை வாய்ப்பு, சம்பளம் ஆகியவற்றுக்கு ஏற்பட மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிகபட்சமாக இது 15,000 வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த திட்டத்துல எம்ப்ளாயி மட்டுமல்ல, எம்ப்ளாயருக்கும் ஊக்கத்தொகை வழங்குகின்ற வகையில் இதற்கு இந்த திட்டத்தில் செயல்படுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சுமார் ஓராண்டு வரை வேலை வழங்கும் நிறுவனங்களுக்கும் மாதம் 3,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் உற்பத்தியை மேம்படுத்துவதையும் வேலை வாய்ப்பை பெருக்குவதும் தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.